ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1003. இங்கு ராமருடைய மகன்கள் ஆகிய லவா, குசா இவர்களை ஈன்றெடுத்த சீதையின் கதையினை காண்போம். முன்பு ஒரு சமயம் சீதா மகாராணி வால்மீகி முனிவரின் ஆசிரமத்தில் விட்ட பிறகு அயோத்திக்கு திரும்பிய லக்ஷ்மணர் ராமர் என்ன கூறுவாரோ என்ற எண்ணத்துடன் ராஜ மாளிகைக்குள் நுழைந்தார். ராமர் அரியணையில் அமர்ந்தபடி கண்ணீர் சிந்தியவாறு ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கியிருப்பதை லக்ஷ்மணர் கண்டார். தமது மூத்த சகோதரின் பரிதாபகரமான நிலையை கண்டதும் லக்ஷ்மணன் கண்களில் கண்ணீர் ததும்பியன. பகவான் ராமரின் முன்பு தலைவணங்கிய லக்ஷ்மணர் ஆழ்ந்த வருத்தம் தோய்ந்த குரலில் அவரிடம் கூறினார், அன்புள்ள சகோதரர் அவர்களே, உமது கட்டளைக்கு இணங்கி சீதை மா முனிவர் வால்மீகியின் ஆசிரமத்துக்கு அருகில் இருக்கும் கங்கை கரையில் விட்டு வந்துவிட்டேன். ராமா, துயரத்திற்கு இடம் அளிப்பதால் எந்த ஒரு பயனும் கிடையாது. பிரிதலும் இணைதலும் இந்த உலகில் தொடர்ந்து வரக்கூடியவை. மனைவி, மகன், ஏன் தன் உயிரை கூட ஒரு நாள் கைவிட வேண்டியிருக்கும். இது தவிர்க்க முடியாதது ஆகும். எனவே புத்திமான்கள் எப்போதும் தங்களது வாழ்க்கை பயணத்தை பற்று அற்ற மனோநிலையில் கழிப்பார்கள். அண்ணா, உமது எல்லையற்ற சக்தி உலகத்தையும் கட்டுப்படுத்துகின்றது. எனவே நீங்கள் இந்த வருத்தத்தை பொறுத்து கொள்ள வேண்டும். பலகீனத்தை கை விட்டுவிடுங்கள். இல்லையென்றால் மேலும் அதிகமான வதந்திகள் பரவும். மக்கள் என்ன நினைப்பார்கள் என்றார் அவர். ராமர் லக்ஷ்மணரது வார்த்தைகளால் சாந்தம் அடைந்து விட்டார். அவரது துயரம் படிப்படியாக குறைந்துவிட்டது. ராமர் லக்ஷ்மணர் இடம் கூறினார், அன்பான தம்பி, கடந்த 4 நாட்களாக நான் அரச கடமைகளை செய்ய கிடையாது. அரசவையின் அமைச்சர்கள், குலகுருக்கள் மற்றும் மன்னன் இடம் முறையீடு செய்ய விரும்பும் மக்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுவிப்பாயாக. மன்னன் நாள்தோறும் தனது நிர்வாக பொறுப்பினை கவனிக்காவிட்டால் அவன் நரகத்தில் துன்புறுத்தப்படுவான். முன்னொரு காலத்தில் வாழ்ந்த மன்னர் நிருகனின் வரலாறு உனக்கு தெரிந்திருக்கும். ஒருமுறை அவர் 10 லட்சம் பசுக்களை பிராமணருக்கு தானமாக வழங்கினார். ஆனால் அவற்றில் ஒரு பசு மற்றொரு பிராமணருக்கு சொந்தமாக இருந்தது. பிராமணர்கள் இருவரும் அந்த முரண்பாட்டினை கண்டு அறிந்தபோது அவர்கள் மன்னரை பள்ளியாக மாறுபடி சபித்து விட்டார்கள். மேலும் வருங்காலத்தில் பகவான் விஷ்ணு யது வம்சத்தில் வசுதேவரது மகனாக தோன்றும்போது மன்னர் நிருகன் சாப விமோச்சனம் பெறுவார் என அறிவிக்கப்பட்டது. அதன்படி இப்போது கூட அந்த பெரிய அரசர் பிராமணனின் சாபத்தை அனுபவித்து கொண்டு இருக்கின்றார். மன்னனின் அநீதியால் எவ்வளவு பெரிய துன்பம் உண்டாகும் என்பதை இதன் மூலமாக புரிந்து கொள்ளலாம். ஆகவே என்னை காண வந்து இருக்கும் அனைத்து மக்களும் அரசவைக்கு வரட்டும். அன்பிற்கு இனிய சகோதரனே, நீ விரும்பினால் நான் பெரிய அரசரின் வாழ்க்கை வரலாற்றுடன் தொடர்பு உடைய சில சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை கூறி உன்னை மகிழ்விப்பேன் என்றார் அவர். அன்புள்ள ராமா, இந்த அற்புதமான கதைகளை நான் எந்த அளவிற்கு கவனமாக கேட்கின்றேனோ அந்த அளவிற்கு இவற்றை மேலும் கேட்க ஆவலாக இருக்கின்றேன் என லக்ஷ்மணர் பதிலளித்தார். அதனை ஆமோதிக்கும் விதமாக மன்னர் நிமி சரித்திரத்தை ராமர் விவரிக்கத் தொடங்கினார். இஸ்வாகு வம்சத்தின் 12வது வாரிசாகிய மன்னர் நிமி யாகம் ஒன்றை நடத்தி தருமாறு வசிஷ்டர் இடம் வேண்டிக் கொண்டார். இருப்பினும் வசிஷ்டர் ஏற்கனவே இந்திரன் சார்பாக யாகம் புரிவதில் ஈடுபட்டு கொண்டு இருந்தமையால் அவர் மாமன்னர் நிமியை காத்திருக்க கூறினார். ஆயினும் மாமன்னர் நிமி காத்திருப்பதற்கு பதிலாக தமது யாகத்திற்கு கௌதமரை புரோகிதராக நியமித்தார். இதை அறிந்த வசிஷ்டர் மன்னரை மரணம் அடையுமாறு சபித்து விட்டார். அதற்கு மாமன்னர் நிமி வசிஷ்டரும் மரணம் அடையும்படி எதிர் சாபமிட்டார். அதன் விளைவாக இவர்கள் இருவரும் தம் ஜட உடல்களை துறக்கும் கட்டாயத்திற்கு உள்ளாகி விட்டார்கள். தீர்வை தேடிய வசிஷ்டர் பிரம்மதேவரை அணுக அவர் வசிஷ்டர் இடம் மித்திரனாலும் வருணனாலும் வெளியேற்றப்பட்ட உள்ள வீரியத்திற்குள் பிரவேசிக்குமாறு அறிவுறுத்தினார்.
வசிஷ்டர் உடனே மித்திரனும் வருணனும் தங்கியிருக்கும் கடற்கரைக்கு விரைந்தார். அப்போது அழகிய அப்சரவான ஊர்வசி அங்கு வந்து கொண்டு இருந்தால் காம இச்சையினால் ஆட்கொள்ளப்பட்ட வருணன் ஊர்வசியிடம் தம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டிக் கொண்டார். ஊர்வசியோ முதலில் மித்திரனே தன்னுடன் இணைய விரும்பியதாக கூறினாள். அதை கேட்ட வருணன், அழகியே, நீ எனது தழுவலை உடனடியாக ஏற்கவில்லை என்றால் நான் எனது வீரியத்தை இந்த தெய்வீக குடத்துக்குள் வெளியேற்றி விடுவேன் என அறிவித்தார். தீவிர காதலை வெளிப்படுத்தும் இந்த சொற்களினால் மிக மகிழ்ச்சியடைந்த ஊர்வசி அவரிடம் கூறினாள், அன்புள்ள வருணனே, உமது உடல் மித்திரனுக்கு சொந்தமானாலும் எனது இதயம் உங்களுக்கு உரித்தானது ஆகும் என்றாள் அவள். ஊர்வசியின் வார்த்தைகளை கேட்டு மிக கோபம் அடைந்த மித்திரன், நீ பூமியில் சிறிது காலம் வசிக்க கடவாய் என அவளுக்கு சாபம் விடுவித்தார். அதனைத் தொடர்ந்து அந்த தேவலோக குடத்தில் மித்திரன் முதலில் தனது வீரியத்தினை வெளியேற்றினார். அப்போது முனிவர் அகஸ்தியர் அந்த குடத்தில் இருந்து தோன்றி, மித்திரனே, நான் உங்களுடைய மகன் கிடையாது என கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார். அடுத்ததாக அந்த குடத்தில் வருணன் தனது வீரியத்தை வெளியேற்ற அது மித்திரனின் வீரியத்துடன் கலந்து அந்த கலவையில் இருந்து வசிஷ்டர் பிறந்தார். இதற்கு இடையில் மாமன்னர் நிமியின் மரணத்திற்கு பின்பு முனிவர்கள் அவருடைய உடலை தைலத்தில் பதப்படுத்தி பாதுகாத்தபடி அந்த யாகத்தை தொடர்ந்தார்கள். யாகம் முடிவுற்ற பின்பு பிருகு முனிவர் தமது யோக சக்திகளை உபயோகித்து மன்னர் நிமியின் உடலில் முன்பு வசித்து கொண்டு இருந்த அந்த ஆத்மாவை மீண்டும் வரவழைத்து விட்டார். இந்த செயல்களால் தேவர்கள் மிக மகிழ்ச்சி அடைந்தார்கள். அவர்கள் அவருக்கு ஆசியளிக்க முன்வந்தபோது மாமன்னர் நிமி அவர்களிடம், தேவர்களே, நான் எல்லா உயிர்வாளியின் கண்களிலும் எப்போதும் வாசம் செய்ய வேண்டும் என வேண்டிக் கொண்டார். தேவர்களும் தங்களது சம்மதத்தை அளித்து அவரிடம் தெரிவித்தார்கள். மன்னரே, நீங்கள் ஒவ்வொரு கண்ணிலும் வாயுரூபத்தில் இயங்குவீர்கள். இதனால் எல்லா உயிர்வாளிகளும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் கண் சிமிட்டுவார்கள். தேவர்கள் விடைபெற்றவுடன் முனிவர்கள் மன்னர் நிமியின் உடலை கடையத் தொடங்கினார்கள். அதிலிருந்து விதி பிறந்தார். அவர் உயிரற்ற உடலில் இருந்து பிறந்ததனால் விதேகர் என்றும் ஜனகர் என்றும் அறியப்பட்டார். இப்படியாக இருக்கும் சமயம் ஒரு நாள் ராமர் அரியணையில் அமர்ந்து இருந்தபோது சேவன முனிவரின் தலைமையில் முனிவர்கள் சிலர் அவரை காண வந்து இருப்பதாக சுமந்திரர் அறிவித்தார். பரிசுகள் பலவற்றுடன் புனித தலங்களில் சேகரித்த தீர்த்தங்கள் உடன் வருகை தந்த அந்த முனிவர்கள் சபையில் வரவேற்கப்பட்டார்கள். அவர்களை வழிபட்ட ராமர் அவர்களது கட்டளைகளை நிறைவேற்ற தாம் தயாராக இருப்பதாக உறுதியளித்து வருகைக்கான நோக்கத்தை வினவினார். அப்போது சேவன முனிவர் உரைத்தார், அன்புள்ள இறைவனே ராமா, சத்தியயுகத்தில் லோலனின் மகனான மது என்ற புண்ணிய மிகுந்த தைத்தியன் ஒருவன் இருந்தான். அவன் சிவபெருமானை மகிழ்வித்து அவர் இடமிருந்து வெல்ல முடியாத சூலம் ஒன்றை வரமாக பெற்றுவிட்டான். மேலும் தனது வம்சத்தினர் அனைவரும் அந்த சூலத்தை உடைமையாக்கி கொள்ள வேண்டும் என மது சிவபெருமானிடம் வேண்டிக் கொண்டான். ஆனால் ருத்ரனோ அது சாத்தியமாகாது என கூறிவிட்டார். இருப்பினும் அந்த சூலத்தை மதுவின் மகன் உடைமையாக்கி கொள்ளலாம் என சிவபெருமான் இறுதியில் ஒப்புக்கொண்டு விட்டார். மது என்ற அந்த தைத்தியன் தான் மரணிக்கும் தருவாயில் அந்த அஸ்திரத்தை தனது மகன் இளவன் அசுரன் இடம் ஒப்படைத்து விட்டான். ராமர் மதுவின் மகன் தற்போது மதுவனத்தில் வசித்து வருகின்றான். அவன் மிக பயங்கரமானவனாக மாறி ரிஷிகளை பெரும் துன்புறுத்துகின்றான். அன்புள்ள எம்பெருமானே, நீங்கள் ராவணனையும் அவனுடைய உற்ற நண்பர்களையும் அழித்து விட்டீர்கள். தற்போது எம்மை இளவன் அசுரனின் பிடியிலிருந்து காப்பாற்ற வேண்டுகிறோம் என்றார்கள் அவர்கள். அதற்கு ராமர் பதிலளித்தார், அன்பான ரிஷிகளே, கவலை கொள்ள வேண்டாம், நான் அந்த ராட்சசனை கொல்வது உறுதி. ராமர் தமது சகோதரின் பக்கமாக திரும்பி, அந்த அசுரனை நானே கொல்லட்டுமா அல்லது இந்த பணியை பரதன் அல்லது சத்ருக்கன் இடம் ஒப்படைக்கட்டுமா என கேட்டார் அவர். இப்பொழுது பரதர் அந்த ராட்சசனை கொல்வதற்கான ஆவலை வெளிப்படுத்திய போதிலும் சத்ருக்கனர் கேட்டுக்கொண்டார். அன்புள்ள ராமா, நீங்கள் வனவாசம் சென்றபோது பரதன் அளவற்ற இன்னல்களை அனுபவித்து விட்டார். இப்போது இந்த
இளவ அசுரனை கொல்லும் பணியினை எனக்கு உத்தரவிடுங்கள். ராமர் கூறினார், சத்ருக்கனா, அப்படியே ஆகட்டும். நான் உன்னை உடனடியாக மதுவனத்தின் அரசனாக முடிசூட்டுகின்றேன் என்றார் அவர். இதனை கேட்டவுடன் தமது குற்றத்தை உணர்ந்து வெட்கம் அடைந்த சத்ருக்கனர் மறுப்பு தெரிவித்து விட்டார். எம்பெருமானே, மூத்த சகோதரன் இருக்கும்போது இளைய சகோதரனை அரியணையில் அமர்த்துவது முறை கிடையாது. இருப்பினும் உமது வார்த்தைகள் வீண் போகாது. நான் உமது கட்டளையை நிறைவேற்றுகின்றேன். பரதரது விருப்பத்திற்கு எதிராக நான் மறுமொழி கூறியது தவறு என்பதை உணர்ந்து விட்டேன். அண்ணனின் விருப்பங்களை தம்பி எதிர்ப்பது நேர்மையற்ற செயலாகும். ஏதோ கிரக அமைப்பின் தீய சேர்க்கையால் அவ்வாறு பேசிவிட்டேன் என்றார் அவர். சத்ருக்கனர் இவ்வாறு கூறியதை கேட்டு ராமர் அகமகிழ்ந்தார். இருப்பினும் அவர் சத்ருக்கனின் முடிசூட்டு விழாவிற்கு ஏற்பாடு செய்யுமாறு லக்ஷ்மணருக்கும் பரதருக்கும் ஆணையிட்டார். மதுவனத்தின் அரசனாக சத்ருக்கனர் மகுடம் சூட்டப்பட்டவுடன் அவர் ஒரு ஒளி வீசும் சூரியன் போல் பிரகாசித்தார். சேவனரின் தலைமையிலான முனிவர்கள் அனைவரும் அந்த காட்சியினால் மிக நம்பிக்கை ஊட்டப்பட்டார்கள். பின்பு ராமர் சத்ருக்கனருக்கு அறிவுறுத்தினார், அன்புள்ள சத்ருக்கனரே, இளவன் அசுரனான உணவிற்காக வெளியே செல்லும்போது அவன் தனது சூலத்தை வீட்டுக்குள் வைத்துவிட்டு செல்வது வழக்கம். போருக்கு அறைகூல் விடுவிக்கப்படும் சமயத்தில் மட்டுமே அவன் அந்த வெல்ல முடியாத அஸ்திரத்தை எடுப்பான். ஆகையால் அவன் வெளியில் உள்ளபோது நீ அவனை தாக்க வேண்டும். இவ்வாறு செய்யும்போது அவன் தனது இல்லத்திற்கு செல்ல முடியாதபடி நுழைவாயிலை அடைத்து வைக்க வேண்டும். உன்னுடன் 4000 குதிரைப்படை, 2000 தேர்ப்படை, 1000 காலாட்படை கொண்டு செல். உன்னுடன் வியாபாரிகள் பலரும் தங்களது விற்பனை பொருட்களுடன் துணை வரட்டும். நடிகர்களையும் நாட்டியக்காரர்களையும் உடன் அடைத்து செல்வாயாக. அதுபோன்று வீரர்களுக்கு ஊதியம் வழங்க 10 லட்சம் தங்க நாணயங்களை எடுத்து செல்வாயாக. உனது நோக்கத்தை மறைத்து இளவன் அசுரன் எதிர்பாராத சமயத்தில் அந்த சூலம் இல்லாத நேரத்தில் அவனை எதிர்கொள்வதால் மட்டுமே உன்னால் வெல்ல முடியும் என்றார் அவர். இப்பொழுது சத்ருக்கனர் முதலில் தமது படையை அனுப்பிவிட்டு 1 மாதம் கழித்து அவர் புறப்பட்டார். 2 இரவுகளை பயணத்தில் கழித்த பின்பு 3வது நாள் சத்ருக்கனர் வால்மீகியின் ஆசிரமத்தை அடைந்தார். சத்ருக்கனர் வால்மீகியிடம் எம்பெருமான் ராமரின் கட்டளையின் பேரில் ஒரு முக்கிய குறிக்கோளை நிறைவேற்ற தாம் அனுப்பப்பட்டதாக கூறினார். முனிவர் அவருக்கு உகந்த உபசரணைகளை அளித்தார். அவர் சத்ருக்கனர் வால்மீகியின் ஆசிரமத்தில் தங்கியிருந்த அன்றைய நாளில் சீதை ஆனவள் 2 பிள்ளைகளை நல் இரவில் ஈன்றெடுத்தாள். தமது சீடர்களின் மூலமாக செய்தியை பெற்ற வால்மீகி குழந்தைகளை இராட்சசர்கள் இடமிருந்தும் பிசாசுகள் இடமிருந்து பாதுகாக்க குசம் எனப்படும் தர்ப்பை கொண்டு பிறப்பிற்கு உரிய சடங்குகளை புரிந்தார். அடுத்ததாக வால்மீகி மூத்தவர்கள் சிலரை அழைத்து 2 குழந்தைகளில் முதலில் பிறந்த குழந்தையின் உடலை தர்ப்ப புல்லின் நுனியாலும் இளையவனை தர்ப்ப புல்லின் அடிப்பாகத்தினாலும் வருடச் செய்தார். இவ்வாறாக மூத்த பிள்ளை குசன் என்றும் இளைய பிள்ளை லவன் அடிப்பாகம் என்றும் அறியப்பட்டார்கள். ராமருக்கும் சீதைக்கும் 2 மகன்கள் பிறந்ததை கேள்விப்பட்ட சத்ருக்கனர் மிக மகிழ்ச்சியடைந்தார். பொழுது புலர்ந்ததும் சத்ருக்கனர் புறப்பட்டார். அவர் 7 நாள் பயணத்திற்கு பிறகு யமுனை கரையில் அமைந்திருந்த சேவன முனிவரின் ஆசிரமத்தை அடைந்து விட்டார். அன்று மாலை அவர்கள் அமைதியாக அமர்ந்து இருக்கையில் சத்ருக்கனர் சேவன முனிவர் இடமிருந்து இளவன அசுரனின் ஆற்றல் குறித்து விசாரித்தார். முனிவர் உரைத்தார், ரகு நந்தனரே, முன்பு இஷ்வாகு வம்சத்தில் மாந்ததா என்ற பெயருடைய சக்தி வாய்ந்த அரசர் ஒருவர் இருந்தார். அந்த அரசர் மிகுந்த பேராசையினால் 3 உலகையும் வெல்வதற்கான ஏற்பாடுகளை செய்தார். அதன் விளைவாக தேவர்களும் அஞ்சினார்கள். இந்திரன் அப்போது மாந்தாதாவை அணுகி, அரசே, நீங்கள் முதலில் பூவுலகம் முழுவதையும் வெல்ல வேண்டும், அதன் பின்னரே சொர்க்கத்தை வெல்வது குறித்து நினைக்க வேண்டும் என ஆலோசனை வழங்கினார். அவர் பெரும் திகைப்பு அடைந்த மாந்ததா, தேவேந்திரனே, எனக்கு அடிபணியாதவன் இந்த பூலோகத்தில் எங்கு இருக்கின்றான் என வினவினார். அதற்கு இந்திரன் மதுவனத்தில் வசிக்கும் மதுவின் மகனாகிய இளவ அசுரனை குறிப்பிட்டு அதை அறிந்தவுடன் மாந்ததா கோபத்துடன்
படைகளை திரட்டிக்கொண்டு புறப்பட்டார். அரசர் முதலில் தனது தூதுவனை அனுப்பினார். அவன் மதுவனத்திற்கு வந்தபோது இளவன் அசுரன் அவனை தின்றுவிட்டான். பெரும் கோபத்துடன் அரசர் மாந்ததா இளவன் அசுரனை போருக்கு அழைத்தார். இளவன் அசுரன் தனது பயங்கரமான சூலத்துடன் ஊரை விட்டு வெளியே வந்து சூலத்தை எய்தான். அந்த வெல்ல முடியாத அஸ்திரம் கனப்பொழுதில் அரசர் மாந்தாதாவை அழித்து உடைமையால் கைக்கு திரும்பிவிட்டது. ஆகையால் அன்புள்ள சத்துருக்கணரே, நீங்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும். இவன் உணவை தேடி வீட்டில் இருந்து தொலைதூரத்திற்கு வந்த பின்பு இவனை சண்டைக்கு அழைக்க வேண்டும் என்றார் அவர். இப்படியாக இருக்கும் சமயம் மறுநாள் காலை இளவன் அசுரன் விலங்குகளை வேட்டையாட சென்றான். அவன் இல்லாத நேரம் பார்த்து சத்ருக்கனர் யமுனை கடந்து மதுவன நகரத்தை முற்றுகையிட்டார். பிற்பகலில் இளவன் அசுரன் பல்வேறு பிராணிகளை கொன்று அவற்றை சுமந்து கொண்டு வீடு திரும்பகையில் நகர வாசலில் சத்ருக்கனன் நின்று இருப்பதை கண்டுகொண்டான். இளவன் அசுரன் எள்ளி நகையாடியபடி கூறினான், முட்டாளே, நீ அச்சமில்லாமல் துணிவுடன் நின்ற போதிலும் உனது எல்லா அஸ்திரங்களும் பயன் அற்றவையாக போகின்றன. மதிய உணவு வேளையில் நீ இங்கு வந்தது எனக்கு கிடைத்த பெரும் பேறு என கூறினான் அவன். சத்ருக்கனர் அந்த அசுரனுக்கு சவால் விடுவித்தார். நான் பகவான் ராமருக்கும் பரதருக்கும் இளையவன். என் பெயர் சத்ருக்கனன். உனது இழிவான செயல்களுக்கு சன்மானமாக உன்னை கொல்லவே இங்கு வந்து இருக்கின்றேன் என்றார் அவர். மீண்டும் பலமாக சிரித்த இளவன் அசுரன் கூறினான், ராமன் எனது சித்தி சூர்பனகை அண்ணன் ஆகிய ராவணனை கொன்றுவிட்டான். இருந்தாலும் என்னுடன் போர் புரிய தகுதி அற்றவனாக கருதி அவனை நான் புறக்கணித்து மன்னித்து விட்டேன் என்றான் அவன். வாய் போரை தொடர்ந்து 2 வீரர்களுக்கு இடையே ஒரு பயங்கரமான துவந்த யுத்தம் தொடங்கியது. போரின் ஒரு கட்டத்தில் இளவன் அசுரன் திடீரென சத்துருக்களின் தலை மீது ஒரு பெரிய மரத்தை அடித்து அவரை மயக்கம் அடைய விழச் செய்து விட்டான். எதிரி கொன்றுவிட்டதாக நினைத்த இளவன் அசுரன் விலங்குகள் சடலத்தை மீண்டும் எடுத்துக்கொண்டு நகரத்திற்குள் நுழைந்து விட்டான். இருப்பினும் விரைவில் மயக்கம் தெளிந்த சத்துருக்கனர் எழுந்து நின்று தமது வில்லின் நாணில் உன்னத ஆற்றல் பொருந்திய அம்பு ஒன்றினை தொடுத்தார். அந்த பயங்கரமான அம்பினை பார்த்து தேவர்களும் பீதி அடைந்து விட்டார்கள். அவர்கள் உடனடியாக பிரம்மதேவரை தஞ்சம் அடைந்தார்கள். பிரபஞ்சத்தின் பாட்டனாரான அவர் அவர்களிடம் அறிவித்தார், அன்பான தேவர்களே, முன்பு இந்த அம்புடன் தான் பகவான் விஷ்ணு மது கைடபர்களை கொன்றுவிட்டார். அந்த அம்பு இந்த தருணத்தில் உபயோகப்படும் என்பதை நான் அறிந்தே ராமர் அதனை சத்ருக்கன் இடம் கொடுத்தார். நீங்கள் அனைவரும் அங்கே சென்று அந்த மாபெரும் அசுரன் மரணத்தை கண்கூடாக பாருங்கள் என்றார் அவர். இப்பொழுது சத்ருக்கனர் அந்த அற்புதமான அம்பினை விடுவிக்க அது காட்டில் சீர்பாய்ந்து இளவன் அசுரனின் நெஞ்சை துளைத்தது. அவனை தரையில் உயிரற்று விழச் செய்துவிட்டது. வெற்றி கொண்ட சத்ருக்கனர் சூரியன் போல் பிரகாசித்தார். தேவர்கள் அல்லது அதி அற்புதமான சாதனை போற்றி புகழ்ந்தார்கள். அதன் பின்பு சத்ருக்கனர் மதுவனத்தில் தமது ஆட்சியை நிலைநாட்டி படைகள் மற்றும் சகாக்கள் உடன் அங்கே வசித்து வந்தார். அவர் அங்கே மது புரி என்னும் பெரும் நகரத்தை நிர்மாணித்தார். அந்த நகரம் விரைவிலேயே மிகுந்த செழிப்புடன் முன்னேறியது. சத்ருக்கனர் 12 ஆண்டுகளுக்கு பிறகு அயோத்திக்கு திரும்ப தீர்மானித்து விட்டார். முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தூய பக்தரான சத்ருக்கனர் வால்மீகி முனிவரின் ஆசிரமத்திற்கு வந்தபோது வால்மீகியால் மிகுந்த மரியாதையுடன் வரவேற்கப்பட்டு நன்கு உபசரிக்கப்பட்டார். பயங்கரமான அந்த அசுரன் இளவன் அசுரனை கொன்றதுக்காக வால்மீகி முனிவர் சத்ருக்கனரை பெரிதும் பாராட்டி பெரும் பாசத்துடன் மீண்டும் மீண்டும் அவரை உச்சி முகர்ந்தார். அவர் உணவு அருந்திய பின்பு சத்ருக்கனர் வால்மீகியினால் தொகுக்கப்பட்டு பக்கவாத்திய இசையுடன் பாடப்பட்ட இராமாயணத்தை செவி உற்றார். பகவான் ஸ்ரீ ராமரது தெய்வீக லீலைகளை விளக்கிய அந்த காவியத்தின் கவிநயம் அளவற்ற ஆனந்தத்தை அளித்தன. அதன் வர்ணனைகள் உயிரோட்டத்துடன் இருந்தன. ஆகையால் சத்ருக்கனின் விழிகளில் கண்ணீர் மல்கி ஓடியது.
ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்